ஸ்டாலின் திடீர் கைது, தமிழகத்தில் பரபரப்பு. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே நாச்சாடை தவிர்த்தருளிய சுவாமி கோவிலில் இரவு காவலர்கள் இருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்க சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க. இந்நிலையில் கோவில் முதல் காவலர் குடியிருப்பு வரை பாதுகாப்பற்ற சூழல் இருப்பதாகவும், தமிழகத்தில் ஆட்சி என ஒன்று எதற்கு தான் இருக்கிறது, மேலும் கண்டிப்பாக திமுக தலைவர் ஸ்டாலினை ஆட்சி கலைச்சிவிட்டு ராஜினாமா செய்துவிட்டு அவரை கைது செய்ய வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்காரு. மேலும் கேள்வியும் எழுப்பியிருக்காரு. பாமக தலைவர் அன்புமணி ராமதாசும் இதற்கு கண்டனமும் தெரிவிச்சிருக்காரு. அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டிருக்க பதிவில், விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே நாச்சாடை தவிர்த்தருளிய சுவாமி கோவிலில் இரவு காவலர்கள் இருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டு அவர்களின் உடல்கள் கோவில் கொடிமரத்தில் கிடந்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. அதேபோல சென்னை மாநகராட்சி 196வது வார்டு பெண் கவுன்சிலர் அஸ்வினி கருணா அலுவலகம் மீது நாட்டு வெடிகுண்டு வீசி தாக்குதல் நடந்திருப்பதும் பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது. கோவில் முதல் காவலர் குடியிருப்பு வரை எங்குமே பாதுகாப்பற்ற சூழல் இருக்க தமிழகத்தில் ஆட்சி என ஒன்று எதற்கு தான் இருக்கிறது? பட்டாக்கத்தி, அரிவாளில் தொடங்கி துப்பாக்கி, வெடிகுண்டு என தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கை பாதாளத்திற்கு கொண்டு சென்றதற்கு பொம்மை முதல்வரே முழு பொறுப்பு. ஆளத் தெரியாமல் ஒரு சில அதிகாரிகளின் கைப்பாவையாகி காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட விடாமல் முடக்கி மக்கள் உயிரோடு விளையாடி கொண்டிருக்கும் பொம்மை முதல்வர் தலைமையிலான ஃபெயிலியர் மாடல் அரசுக்கு எனது கடும் கண்டனம் என தெரிவித்தார். கோவில் கொலையில் தொடர்புடைய கொலையாளிகள் மற்றும் திமுக கவுன்சிலர் அலுவலகத்தில் வெடிகுண்டு வீசி தாக்கிய குற்றவாளிகள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க விடியா திமுக மாடல் அரசை வலியுறுத்துகிறேன் என தெரிவிச்சிருந்தார். இதே போல தான் பாமக தலைவர் அன்புமணியும் கண்டனம் தெரிவிச்சிருந்தார். அவர் வெளியிட்டிருக்க செய்தி குறிப்பில் சொல்லியிருக்காரு, விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தை அடுத்த தேவாதானத்தில் உள்ள நாச்சடை தவிர்த்தருளிய சுவாமி திருக்கோவிலின் இரவு காவலர்கள் பேச்சுமுத்து, சங்கரபாண்டியன் ஆகியோரை கொடூரமான முறையில் படுகொலை செய்த கும்பல் அந்த கோவிலின் உண்டியலில் இருந்த நகை, பணம் போன்றவற்றை கொள்ளையடித்து சென்றிருக்காங்க. கோயில்களை கூட கொலைகளங்களாக திமுக அரசு மாற்றியிருப்பது கண்டிக்கத்தக்கது. கொள்ளைகளை தடுக்க தவறிய திமுக அரசு பெரிய அளவில் குற்றங்கள் நடைபெறும் போதெல்லாம் தங்களின் தோல்வியை மறைக்கவும், மக்களின் கவனத்தை திசை திருப்பவும் குற்றவாளிகளை சுட்டு பிடித்ததா புளித்து போன கதை வசனத்துடன் கூடிய நாடகங்களை நடத்துகிறது. இதையெல்லாம் நம்புவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இல்லை. சட்டம் ஒழுங்கை காக்க தவறிய திமுக அரசு தமிழகத்தை ஆளும் தகுதியை இழந்துவிட்டது. இதை வரும் தேர்தலில் தமிழக மக்கள் உறுதி செய்வார்கள். அவர்கள் செய்த ஊழலும் வெளிச்சத்துக்கு வரும். அதன் பிறகு திமுக தலைவர் ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் கைது செய்வார்கள் என தற்போது தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் வாயிலாக தெரிவிங்க.